அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின். கிட்டத்தட்ட 5 இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 5த்தையும் நீங்கள் நல்லா மனசில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றதுல சாரதி லா ஸ்டடீஸுக்கு சிறிதளவும் ஐயம் கிடையாது. குறைஞ்சபட்சம் உங்களால் 4 கேட்டாங்கன்னா 2 தாராளமாக அட்டன் பண்ணலாம். நீங்கள் மிக கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதற்குண்டான கேஸ் ஸ்டடீஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க. 50 வீடியோவுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா இன்னும் மிக அற்புதமான ஒரு கான்செப்ட். 50 வீடியோ பார்த்தா சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டட் புரிய வந்துடும் உங்களுக்கு. எக்ஸ் இன்ஸ்டிகேட் 10 years old girl ஒய் பார்த்தீங்கன்னா 10 வயது கொண்ட சிறுமி. எக்ஸ் என்ன பண்ணுதுன்னா தூண்டுதுன்னா என்ன விஷயம் ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு? அபேட்மெண்ட் ஞாபகம் வந்துச்சா? சரி, ரைட். இந்த மாதிரி வார்த்தைகள் மாறலாம், ஆனால் கான்செப்ட் ஒன்று தான் பாருங்க. டு மர்டர் இசட், எக்ஸ் என்ன சொல்லுது? ஒய்ன்ற மைனர் கேர்ள்கிட்ட இசட்டை கொன்னுடு அப்படின்னு சொல்லுது. ஒய் பார்த்தீங்கன்னா ரிஃப்யூஸ் பண்ணுது. இந்த இடத்துல எந்த மாதிரியான அஃபென்ஸ் கமிட் ஆகுது? எக்ஸ் இதுக்கு எதனா லயபிள் ஆகுமா? டிசைட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தமிழில் பாருங்க, எக்ஸ் என்பவர் 10 வயது சிறுமி ஒய்யிடம் இசட்டை கொல்லும்படி தூண்டுகிறார், இன்ஸ்டிகேட். ஆனால் ஒய் அதை செய்ய மறுக்கிறாள். இன்கேஸ் செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்கேஸ் அந்த சிறுமி பார்த்தீங்கன்னா இசட்டை கொன்னுடுது எக்ஸுடைய பேச்சை கேட்டு, அப்போ இந்த வழக்கினுடைய நிலை என்ன அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். சரி, ஆனரபிள் கோர்ட் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுது. வெதர் எக்ஸ் ஹஸ் கமிட்டட் த அஃபென்ஸ் இஸ் அபேட்மெண்ட்டானு கேட்குது. எக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிகேட் பண்ணாவே அது அபேட்மெண்ட்டில் தான் வரும். எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. வெதர் ஒய் ரிஃப்யூஸ்டு எக்ஸ் கெட்டிங் எனி அஃபென்ஸ், ஒய் பார்த்தீங்கன்னா கொல்லலை, இந்த இடத்துல எதுவுமே நடக்கலை. அதாவது எக்ஸ் நினைச்ச விஷயம் இந்த இடத்துல நடக்கலை, இசட் கொல்லப்படவில்லை, ஆனால் ஒய்யை மட்டும் தூண்டி இருக்கு. இது மட்டும்தான் அது செஞ்ச குற்றம். அதனால் அஃபென்ஸ் எதனா இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. அபேட்மெண்ட் பண்ணிச்சில்ல, அது தூண்டிச்சில்ல, அதுக்கு ஒரு தண்டனை இருக்குல்ல. இதுதான் கான்செப்ட். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அது மட்டும் அல்லாது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய கான்செப்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் தான் பண்ணணும். நம்மளுடைய சப்ஜெக்ட்டு வேறு யாரும் இதுக்கு வர மாட்டாங்க. ஓகே. வெதர் எக்ஸ் இன்ஸ்டிகேட் 10 years old girl எனி அதர் ஸ்பெஷல் க்ரைம் இருக்கா? 10 வயசு பொண்ணை நீ யூஸ் பண்ணிக்கிறன்னா எதனா ஸ்பெஷலான ஒரு க்ரைம் உனக்கு வருதான்னு கேட்டிங்கன்னா எஸ் வருது. சரி, இன்வால்வ்டு செக்ஷன் அல்லது ரிலேட்டட் ஆஃப் செக்ஷன், ரெலவெண்ட் ஆஃப் செக்ஷன் 45லேருந்து 57 வரைக்கும் ஒன்றும் கிடையாது. குற்ற உடந்தையர் தான் சொல்கிறாங்க, அபேட்மெண்ட்டை தான் சொல்கிறாங்க. எல்லா செக்ஷனையும் ப்ரீஃபாக எழுத போகிறீங்க. குற்ற உடந்தையர் இந்த 45லேருந்து 57 வரைக்கும் ஒரு தனி வீடியோ இருக்குது. அபேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி அதை ஃபுல்லாக நீங்கள் இதில் எழுத கடமைப்பட்டிருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் க்ரைமையும் நீங்கள் உள்ள நினச்சி எழுத போகிறீங்க. இல்லுஸ்ட்ரேஷனோடு எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா 10 வயது பெண்ணை பார்த்தீங்கன்னா, குழந்தையை பார்த்தீங்கன்னா உபயோகப்படுத்துவது பார்த்தீங்கன்னா நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதணும். அது மட்டும் அல்லாது அந்த ஸ்பெஷல் க்ரைமில் இந்த ஒரு செக்ஷனை நோட் பண்ணிக்கங்க. செக்ஷன் பார்த்தீங்கன்னா 21 ஆஃப் பிஎன்எஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 21 ஆஃப் பிஎன்எஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வயதிற்கு மேற்பட்டதும் 12 வயதிற்கு உட்பட்டதும் இந்த இடைப்பட்ட வயசில் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான நபர்களை குற்றத்திற்கு உபயோகப்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு ஸ்பெஷல் க்ரைம் இருக்குது, அதாவது எக்ஸ்ட்ராவான ஒரு குற்றம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்குண்டான தண்டனை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருடங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களால உள்ளே இருக்க முடியும். இந்த செக்ஷன்
21ஆல மட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒய் சிறுமி என்பதால் அவளுக்கு குற்றவியல் பொறுப்பு இல்லை. இன் கேஸ் ஆஃப் ஒய் மர்டர் டு இசட், இந்த இடத்துல சிறுமியோட நிலை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணமா இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூவில். அந்த மாதிரி அந்த பொண்ணு கொலை பண்ணி இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா குற்றவாளி அல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் கிடச்சிருக்கும். ஏன்னா குற்றத்தை தூண்டினவர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக இருக்கும்போது இந்த பிரச்சனை இதோட சால்வ் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு உண்டான கான்செப்ட். இந்த கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக வரும். கிட்டத்தட்ட சேம் செனாரியோ தான் குயின் எம்ப்ரஸ் வெர்சஸ் ராமக்கா இன் 1884 நடந்த ஒரு வழக்கு. ராமக்கா என்பவர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வயது சிறுமியை வைத்து ஒரு நபரை கொல்ல தூண்டுகிறார். அந்த சிறுமி பயந்து அந்த குற்றத்தை செய்ய மறுத்தார். எனவே கொலை நடக்கவில்லை. இந்த இடத்துல நோ அஃபென்ஸ், எந்த விதமான கொலையும் நடக்கவில்லை. ஆனால் ராமக்கா என்பவர் பார்த்தீங்கன்னா சிறுமியை தூண்டின ஒரு குற்றம் மட்டும் ஒன்று இருக்கு. ஆனரபிள் கோர்ட் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. கொலை நடக்கவில்லை என்றால் சிறுமியை தூண்டிய ராமக்காவிற்கு குற்றம் பொறுப்பேற்கப்படும் கான்செப்ட் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அரோஸ் பண்ணுறாங்க. ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூண்டுதல் இன்ஸ்டிகேஷன் நடைபெற்றவுடன் அபேட்மெண்ட் முழுமையடைந்து விடுகிறது. இந்த இடத்துல அபேட்மெண்ட்டை இணைச்சி எழுதுறதுக்கு உண்டான கான்செப்ட் பாருங்க. இன்ஸ்டிகேட் பண்ணிடுறாங்க, நீ அங்கே போயிட்டு அங்கே நில்லுமா அப்படின்னு சொன்னாவே அதை தூண்டுறது கான்செப்ட் முடிஞ்சு போகுது, அபேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அபேட்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா மிக மிக கொடுமையான ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி மென்சிரியான்றது ஒரு இனிஷியல் கான்செப்டோ அதே போல் அபேட்மெண்ட்டும் ஒரு இனிஷியல் கான்செப்ட். இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் குற்றம் நடைபெறாது அப்படின்ற கான்செப்டில் அபேட்மெண்ட் முழுமை அடைகிறது. செயல் நடந்தாலோ அல்லது இல்லை என்றாலோ என்பது முக்கியம் கிடையாது. எனவே ராமக்கா குற்றம் செய்தவர் என நீதிமன்றம் தீர்ப்பை கூறியது. ராமக்கா இஸ் எ கில்ட்டி அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் முடிங்க. அதை கட்டை போட்டு காமிங்க. ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் கம்மியாக கொடுத்தீங்கன்னா அதற்குண்டான மதிப்பெண் தான் கிடைக்கும். நல்லா எழுதுறீங்க, ஆனால் பேப்பர் ப்ரெசன்டேஷனே இல்லை, எங்கே பார்த்தாலும் எழுத்துக்களாக தான் இருக்குதுன்னா வெறுப்பாக இருக்காது வேல்யூவேஷன் பண்ணுறவங்களுக்கு. சும்மா அப்படியே ஒரு மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அப்படியே ஒரு மாதிரி பாயிண்ட்டாக எழுதுங்க. அப்பப்போ குட்டி குட்டியாக ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வைங்க. புரிய வைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். சும்மா கதை அடிக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லைன்றதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.